நான் உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் தேவன் நம்மை விட்டு விலகுவதில்லை, ஒரு நாளும் தேவன் நம்மை கைவிடுவதில்லை. இந்த காலை வேளையில், இந்த நாளில் தேவனுடைய வாக்குத்தத்தம் வசனம் சொல்கிறது, அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, அவர் நம்மை கைவிடுவதில்லை. இந்த நாளில் மனிதர் உங்களை கைவிட்டிருக்கலாம். சூழ்நிலைகள் நல்லா இருந்துச்சு சார், இப்போ சூழ்நிலைகள் பாதகமாக மாறிவிட்டது அல்லது சூழ்நிலை வேறு விதமாக மாறிவிட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒரு நாளும் அவர் வேறு விதமாய் மாறுவதில்லை, அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதில்லை. இந்த வசனம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னா, யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 சொல்லும் பொழுது, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இந்த மாதிரி சில வசனங்கள் நமக்கு சூழ்நிலைகள் நம்மை அச்சுறுத்தும் போது, சூழ்நிலைகள் நம்மை பயம் காட்டும் பொழுது நாம் அறிக்கை செய்ய வேண்டிய வசனங்கள், நாம் தியானிக்க வேண்டிய வசனங்கள். இந்த நாளில் ஒரு 5 வசனம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 5 வசனம், அந்த வசனம் நமக்கு தெரிந்திருந்தால் போதும், அந்த 5 வசனம் நிச்சயமாய் சூழ்நிலையை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அந்த 5 வசனங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை கொண்டு வர முடியும். அந்த 5 காரியங்கள் நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக வாழ முடியும். முதல் வசனம் சொல்லும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. இந்த உலகம் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், அல்லது நம்மை புறக்கணிக்கலாம். ஆனால் ஒரு நாளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், நமக்குள்ள கூடிய பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. நம் தான் ஆண்டவரே உமக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி நம்ம தான் தூரமாய் போகலாம். நம்ம தான் சில நேரம் ஆண்டவருக்கு நமக்கும் சில நேரம் அற்புதம் நடக்கவில்லை என்றால், நாம் ஆண்டவர்கிட்ட அற்புதம் நடக்கவில்லை என்று மனஸ்தாபத்தினால தூரமாய் போவோம். ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதில்லை, ஒரு நாளும் உங்களை கைவிடுவதில்லை. மனிதர் கைவிடலாம், அல்லது மனிதர்கள் நல்ல மனிதர்கள் தான், ஆனால் அவர்கள் உங்களுக்காக சில காரியங்கள் செய்ய முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு உண்டாயிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக வசனம் சொல்கிறது, அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, அவர் உங்களை கைவிடுவதில்லை. இந்த நாளில் அநேகரால் நான் கைவிடப்பட்டு விட்டேன், அநேகரால் நான் புறக்கணிக்கப்பட்டு விட்டேன். இந்த நாளில் மறுபடியும் கர்த்தரின் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியுமா, என்னை கர்த்தரிடத்தில் நான் மறுபடியும் அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை சொல்வீர்கள் என்றால், ஒருவேளை நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால், உங்களுக்கான அற்புதமான ஒரு வார்த்தை என்னவென்றால், அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதில்லை, ஒரு நாளும் உங்களை கைவிடுவதில்லை. அவர் கைவிடாத தேவன், ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். பல பரிசுத்தவான்களை பல காரியங்களில் அவர் கைவிடவில்லை, அவர் தூக்கி எடுத்து அவர் ஆசீர்வதித்தார். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8 வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, இப்பொழுது ஆலோசனை சொல்லக்கூடிய கர்த்தர். நாம் நடக்க வேண்டிய வழிகள், இந்த உலகம் நாம் நடக்க வேண்டிய வழிகளை மறித்து போடுகிறது. நாம் நடக்க வேண்டிய பாதையை இந்த உலகம் இருட்டாக்கி கொண்டிருக்கிறது. நாம் நடக்க வேண்டிய வழிகை சில நேரம் சூழ்நிலையில் அடைத்து போடுகிறது. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லக்கூடிய வசனம், வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8 வாசிக்கும் பொழுது, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாத ஒரு திறந்த வாசல், ஒருவனும் அடைக்க முடியாத, ஒருவனும் உனக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத ஒரு வாசல் வைத்திருக்கிறார். அது திறந்த வாசல். அந்த திறந்த வாசல் நான் போக வேண்டும் என்றால் நான் அவரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும், ஐடியா கேட்க வேண்டும். முதல் வசனம், அவர் விலகுவதில்லை, அவர் கைவிடுவதில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது வசனம், ஒரு நாளும் நான் அவரிடத்தில் ஆலோசனை கேட்காமல் ஊழியத்தை செய்வதில்லை. இனி நான் அவரிடத்தில் ஆலோசனை கேட்காமல் அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் ஆயத்தமாவதில்லை. இனி நான் அவரிடத்தில் ஆலோசனை கேட்காமல் 2025க்குள்ளே பிரவேசிப்பதில்லை. நான் அவரிடத்தில் ஐடியா கேட்காமல் ஒரு காரியத்தில் நான் அதை செய்வதில்லை என்று நாங்கள் தீர்மானிக்கும் பொழுது, அப்படி ஆலோசனை உங்களுக்கு அமிர்தமாக மாறும், அப்படி ஆலோசனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். அதில் சொல்லும் பொழுது சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8 சொல்லும் பொழுது, நான் உனக்கு போதித்து, அவர் போதிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். யோவான் 14ஆம் அதிகாரம் 16 வாசிக்கும் பொழுது, அவர் நம்மோடு இருக்கிறார், தங்கியிருக்கிறார், நம்மை அவர் போதிக்கிறார். ஆமாம், உலகம் வேறு விதமாய் போதிக்கிறது, பாவத்தை குறித்து போதிக்கிறது. உலகம் நம்மை அசுத்த காரியங்கள் நடத்துகிறது. ஆனால் இவர் தெய்வீகத்தை குறித்து, தெய்வீக ஞானத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் நம்மை போதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதிக்கிறார். அவர் போதித்து சரியான வழியில் நடக்கிறார்.
ஆமாம், இந்த 2024 2024 ஒருவேளை நாம் தவறான பாதையில் போயிருந்தால் மறுபடியும் தீர்மானித்து 2025 2025 நான் மறுபடியும் ஒரு பரிசுத்த பாதைக்குள் போக தீர்மானிக்கிறேன், நான் பரிசுத்த பாதைக்குள் நடக்க விரும்புகிறேன், கர்த்தர் என்னை நடத்துவாரா என்று நீங்கள் ஒருவேளை சிந்தித்தார்னா, நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பித்து விட்டார். எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், அவர் என்னை விலகுவதில்லை. சூழ்நிலைகள் என்னை கைவிட்டாலும், மனிதர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார் என்கிற ஆணித்தரமான அறிவு உண்டாகும் பொழுது, ஆணித்தரமான எண்ணம் உண்டாகும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக வாழ முடியும். ஏனென்றால் அவர் விலகுவதில்லை புரிந்து கொண்டாவே பிசாசு உங்களிடத்தில் போராடுவதில்லை. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என் கூட இருக்கிறான் என்று அந்த எண்ணம் வரும் பொழுது நீங்கள் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார்ங்கிற உணர்வுக்குள்ளாக வர முடியும். இப்பொழுது அவர் என்னை போதிப்பார், நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு இருட்டா தெரியலாம், இந்த கடன் பிரச்சனை மாறுமா, அல்லது வியாதிகள் மாறுமா, அல்லது இந்த போராட்டங்கள் மாறுமா என்று நான் யோசித்தாலும் அவர் எனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் என்கிற அந்த எண்ணம் இருக்கும் பொழுது, அவர் எனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் என்கிற காரியத்தை சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக நான் மாற முடியும். உங்களை அவர் போதிப்பார். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள போதிக்கிறார். அவர் என்றென்றைக்கு நமக்குள்ள என்ன தங்கியிருக்கிறார். எனவே கிறிஸ்துவ வாழ்வே, அவர் சித்தமே, அவருடைய வழிகாட்டுறது, அவர் ஆலோசனை நமக்கு வேணும், தேவைப்படுகிறது. ஆண்டவர் எனக்கு இந்த நாளில் எனக்கு வழிகாட்டும் ஆண்டவரேன்னு கேட்கணும். நான் தொழிலில் நான் முன்னேற்றம் அடைய எனக்கு ஐடியா கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். அது மாத்திரமல்ல, நான் தொழிலுக்கு எனக்கு மேலே உள்ள பாஸ்கிட்ட, என் மேலே உள்ள தலைவர்கிட்ட நான் எப்படி உரையாட வேண்டும் என்று நான் கேட்கணும். அப்போது அவர் ஆலோசனை காட்டுவார். அது மாத்திரமல்ல, நம்ம மேலே அவர் கண்ணை வைக்கிறான்னு சொல்கிறார். ஆமாம், இந்த உலகம் இது வரைக்கும் நம்ம மேலே வேறு விதமான கண் வச்சிருந்துச்சு. வன்கண்ணின் ஆவி இந்த உலகம் நம்ம மேலே கண் வச்சுட்டே இருந்தான். ஆனால் இப்போ வசனம் சொல்வது, அவர் என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அந்த வெளிப்பாடுக்குள்ளாக வரும் பொழுது, அந்த வெளிப்பாட்டின் அறிவுக்குள்ளாக வரும் பொழுது, அவர் கண் பார்வைக்குள்ளாக நான் இருக்கிறேன், அவருடைய கண் என்னை நோக்கி கொண்டிருக்கிறதுங்கிற எண்ணம் வரும் பொழுது நாம் பாவம் செய்வதில்லை, பாவத்தை மேற்கொள்ள முடியும். நாம் பரியாசக்கார இடத்துல உட்கார மாட்டோம், நாம் சரியான இடத்துல உட்காருவோம். அந்த உட்காரக்கூடிய இடம்னா தேவ சமூகம், தேவ பிரசன்னம். இப்போது அவர் எனக்கு வழிகாட்டுவாருங்கிற அந்த எண்ணம் வரும் பொழுது, அவர் என் பாதையில் வழிகாட்டுவார் சார்ன்னு சொல்லும் பொழுது எங்கேயும் போய் ஐடியா உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. அவரே நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராக மாறுவார். எனவே கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் பேசிக்க தெரிய வேண்டிய காரியம் என்னன்னா, அவர் என்னை போதிப்பார், அவர் என்னை நடத்துவார். ஆமாம், உலகம் எங்கெங்கேயோ ஐடியா கேட்டு போயிட்டே இருக்கு. உலகம் எங்கெங்கேயோ ஐடியா கேட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தரை நடத்துவாருங்கிற ஒரு தெளிவு இருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களை நடத்த முடியும். 3வது வசனம் வாசிக்க விரும்புகிறேன், முக்கியமான வசனம். யாத்திராகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10 சொல்லும் பொழுது, யாத்திராகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10 சொல்லும் பொழுது, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அது ஆண்டவர் சொல்லும் பொழுது மோசேயை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து, இந்த இடத்துல கூட இருக்கிறாரு, பிளஸ் ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த காரியம் பயங்கரமான காரியம். அது எப்படிப்பட்ட காரியம் என்றால், பூமியில எந்த ஜாதி இடத்துல நடக்காத அற்புதம். இந்த இடத்துல எந்த ஜாதினா நம்ம ஏரியாவில் அது இல்லை. இந்த இடத்துல எந்த ஜாதினா எந்த தேசத்தில், இந்த இடத்துல பைபிளில் எங்கெல்லாம் ஜாதிகள் வருகிறதோ அதெல்லாம் தேசங்களை குறிக்கிறது. இப்போ பூமியில் எந்த தேசங்களிலே செய்யக்கூடாத அற்புதத்தை அவரால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவரே சொல்கிறார். இது அப்போஸ்தலர் சொல்லலை, சீசர்கள் சொல்லலை, பைபிளில் வேற ஒரு நபர் சொல்லலை. யெகோவா தேவனே, யாவே தேவனே என்ன சொல்கிறார் அப்படின்னா, பூமியில் செய்யக்கூடாத, யாரால் செய்ய முடியாத அளவுக்கு நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். முதலாவது விலகுவதில்லை, 2வது அவர் போதிக்கிறவர், 3வது பார்க்கும் பொழுது அவர் பயங்கரமான அற்புதங்களை செய்யக்கூடியவராக. இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். மனிதர்கள் மூலம் அற்புதம் செய்ய முடியும் அவரால். இன்றைக்கும் அதுக்காக மனிதர்களே நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய காரியம், நம் சிந்தனைகளை மனிதர் மேலே வைக்கக்கூடாது. அவர் மனிதர் மூலமாக அற்புதம் செய்ய முடியும். இயற்கைக்கு மேலே அவர் அற்புதம் செய்கிறார். அவர் இப்போ அவர் சொல்லும் பொழுது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமாம், அநேக நேரம் நம்ம கூட சைத்தா இருக்கிற மாதிரியே தெரியுது, சாத்தா என் கூட இருக்கிறான், அதைத்தான் பேசுகிறாங்க அநேகர் பேசும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகள் பேசும் பொழுது எதிர்மறையான காரியங்கள் என்னோடு கூட இருக்கிறது, என்னோடு இருக்கிறவர்கள் மோசமானவர்கள், இதுவே பேசிகிட்டே இருக்கும். ஆனால் உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவர் என்னை சூழ்ந்திருக்கிறார். அவர் பாதைக்கு நான் மறைவாக போக முடியாது. சமுத்திரத்தின் ஆழத்தில் நான் ஒளிந்து கொண்டாலும், பசிபிக் கடல் சமுத்திரம் அப்படின்னா
அதெல்லாம் ஒரு 15 கிலோமீட்டர் ஆழம் உள்ளது. அந்த ஆழத்துக்குள்ளாக நான் இருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் கூட இருக்கிறார். அங்கேயும் அவருடைய கரம் என்னை கண்டுபிடிக்கும், அங்கேயும் அவர் நடத்துகிறார். சங்கீதம் 139 தெளிவாய் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். 139 நீங்க வாசிக்கும்போது பல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப சொல்லும் பொழுது நான் உன்னோடு கூட இருந்து, ஆமா, மாமா கூட இருக்கலாம், சித்தப்பா கூட இருக்கலாம், அவங்கள வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இங்க சில உறவுகள் கூட இருக்கோ இல்லையோ, கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த வெளிப்பாட்டு அறிவு இந்த காலை வேளையில நமக்கு உண்டாவதாக, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இந்த வெளிப்பாட்டின் அறிவு உண்டாவதாக. என்னன்னா, சூழ்நிலைகள் வேறு விதமாக இருந்தாலும் நான் சூழ்நிலைகள் மேலே என் போக்கஸை வைப்பதில்லை. என் போக்கஸ் யாவே மேலே, என் போக்கஸ் இயேசு கிறிஸ்துவின் மேலே, என் போக்கஸ் பரிசுத்த ஆவியானவர் மேலே. நான் அந்த என்னுடைய பார்வையை மாற்றி வைக்கும் பொழுது, என் பார்வை அங்கே செலுத்தும் பொழுது நிச்சயமாக அவர் பயங்கரமான காரியத்தை செய்ய முடியும். ஆனால் உலகம் சொல்கிறது அவர் உனக்கு அற்புதம் செய்ய முடியாது, உலகம் சொல்கிறது அற்புதம் செய்ய வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறது. உலகம் சொல்கிறது அவ்வளவுதான், நீ கைவிடப்பட்டு விட்டாய், நீ புறக்கணிக்கப்பட்டாய் என்று உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார், மோசேயை பார்த்து சொல்கிறார். அந்த மோசேயை பார்த்து சொன்ன கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார். அவர் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கும். அது அவர் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியம் இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி மரியாள் போல கேட்க வேண்டாம். இது எப்படி ஆகும் என்று தேவதூதனை பார்த்து மரியாள் கேட்ட கேள்வி, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்கிறாயே, அது எப்படி ஆகும் என்று சொல்லலாம். இது பரிசுத்த ஆவியினாலே ஆகும், அது தேவனாலே ஆகும். மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இந்த நாளில் தேவனால் எல்லாம் உங்கள் கடன்களை மாற்றி அமைக்க, வியாதிகளை மாற்றி அமைக்க, போராட்டமான சூழ்நிலை மாற்றி அமைக்க, மரணத்தின் ஆவியை மாற்றி அமைக்க, தற்கொலைங்கிற எண்ணத்தின் ஆவியை மாற்றி அமைக்க அவராலே கூடும். விசுவாசமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எனவே நான் உன்னோடு கூட இருந்து கூட இருக்கிறார். அதுக்கப்புறம் ப்ளஸ் பயங்கரமான அற்புதங்களை செய்ய, பயங்கரமான காரியம்னா பயங்கரமான காரியம்தான். இப்போ அந்த காரியம் எங்கேயுமே செய்ய முடியாத, யாரும் கேள்விப்படாத அற்புதம். நல்லா இருக்குல்ல, சூப்பர்ல. யாரும் கேள்விப்படாத அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய முடியும். அதை செய்கிறார். 3வது வசனம் 4வது வசனம் வாசிக்கும் பொழுது, யோவான் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 40, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த நாளில் நான் உனக்கு சொல்லவில்லையா? இது அநேகமாக நம்ம தியானிச்சோம். இப்போ நான் உனக்குங்கிற பாயிண்ட்ல பேசிட்டு இருக்கேன். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உனக்கு போதித்து, அவர் உன்னோடு இருந்து. இப்போ சொல்லும்போது நான் உனக்கு சொல்லவில்லையா? இந்த நாளில் நிறைய சொல்லியிருக்காரு. ஆமாம், அவர் நிறைய சொல்லியிருக்காரு, சொல்கிறோம்ல, அவர் நிறைய சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தான் ஆண்டவர் நிறைய அவங்களோடு பேசியிருக்கிறார். ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, கண்டென்ட் என்னன்னா, ஏதோ காரியம் இப்போ உங்களை அழுத்திட்டு இருக்கிறதுனால அவர் அற்புதம் செய்ய முடியவில்லைங்கிற நிலைமைக்கு வந்து விட்டோம். ஆமாம், முதலாவது அவர் விலகிட்டாருங்கிற காரியத்தை வந்துட்டோம். அவர் என்னை போதிப்பதில்லை, நடத்துவதில்லைங்கிற காரியத்துக்கு வந்துட்டோம். 3வது அவர் என் கூட இல்லை, அற்புதமான காரியம், பயங்கரமான காரியம் செய்ய முடியாதுங்கிற காரியம் வந்ததுனால தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, விசுவாசிக்க முடியாத இயலாத சூழ்நிலை, விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை. நம்முடைய ஆள் மனது நம்ப மறுக்கிறது, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய கிருபையை நம்ப மறுக்கிறது. எனவே இயேசு மரியாதை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான், மார்த்தாளை பார்த்து சொன்ன வார்த்தை தான், நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் மகிமையை காண முடியும். இந்த காலை வேளையில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அன்பு நெஞ்சங்களை, கர்த்தர் சொல்கிறார், நீ விசுவாசிக்கும் பொழுது இந்த நாளில் மறுபடியும் மகிமையை காண முடியும். ஆமாம், மறுபடியும் மகிமை காண முடியும். இஸ்ரவேல் வேர் பற்றி மறுபடியும் கிளை செழிக்க ஆரம்பிக்கும், அது கனிகள் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ கனி எங்கே இருக்குது அப்படின்னா, கனி எங்கே இருக்குன்னா அது எனக்குள்ளதான் இருக்குது, அது எனக்குள்ளேருந்து வெளிப்பட வேண்டும். ஆமென். நான் ஆசீர்வாதமாய் வாழ்வது தேவ சித்தம். ஆமாம், உனக்குள்ள பூமியின் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார்ல, அது தேவ சித்தம். நான் பெருக வேண்டும், நீ வலதுபுறத்தும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் கூடாரத்தை விசாலமாக்குன்னு சொன்னார், அது தேவ சித்தம். உன்னுடைய கால்நடைகளில், உனக்கும் உன்னுடைய கால்நடைகளிலும் ஆணாயிலும் பெண்ணாயிலும் மலடு இருப்பதில்லைன்னு சொன்னார். இப்போ மலடு என்பது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மலடு என்பது தேவ சித்தம் இல்லை, ஆசீர்வாதம் தான் தேவ சித்தம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டது தான் தேவ சித்தம். இப்போ தேவ சித்தம் என்ன சொல்லுதுன்னா, நீ நீடித்த நாட்களாய், ஆமாம், நன்மையை காண்பாய், அதான் தேவ சித்தம். நீ நீடித்த நாட்களாய் கனி கொடுப்பாய், அதான் தேவ சித்தம். இப்போ தேவன் சொல்றாரு, நான் உனக்கு சொல்லவில்லையா? பல ஆசீர்வாத வசனங்களை ஆண்டவர் சொல்லி இருந்தோம், பல ஆசீர்வாத வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டி இருந்தோம், அப்பப்போ சொல்லி கொண்டிருந்தோம். இப்பொழுது அவர் விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்குள்ள வரும்பொழுது, அந்த எட்ஜுக்குள்ள வரும்பொழுது, இப்போ என்னன்னா பிரச்சனை, போராட்டம் என்னை எட்ஜில் கொண்டு வந்து நிப்பாட்டுது. இப்போ அந்த எட்ஜில் நான் இருக்கிறதுனால என்ன செய்யறேன்னா, விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை. அதனால தான் கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிறத மறக்கக்கூடிய சூழ்நிலை.
கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிற உணர்வு குறையும் பொழுது அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அற்புதம் தாமதமாகிறது. இப்பொழுது விசுவாசிக்க முடியவில்லை. அற்புதங்கள் தாமதமாக, ஆசீர்வாதங்கள் தாமதமாக அவர் இருக்காரா இல்லையாங்கிற ஒரு குழப்பம் உண்டாகுது. என்னுடைய காரியத்திலே ஒரு பதட்டம் உண்டாகிறது. என்ன பதட்டம் அப்படின்னா, அற்புதம் நடக்கல. இப்ப கர்த்தர் என் கூட இருக்காரா இல்லையா? கிதியோனை பார்த்தோம்ல கடந்த நாட்கள். கிதியோன் கேட்ட கேள்வி, கர்த்தாவே, ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் ஏன் சம்பவிப்பானே? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? கர்த்தர் எங்களுக்கு அற்புதங்கள் செய்யவில்லையா? நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்தாரே. இப்பொழுது பார்க்கும் பொழுது எங்களை மீதியானுடைய கைகளிலே விட்டு போட்டாரே. இப்பொழுது எங்களை மீதியானியர்கள், எதிரிகள் ஆளுகை செய்கிறார்கள். எங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு போகிறார்கள். இதுக்கு மீதியான் காரணம் அல்ல. நம்ம பார்த்தோம், மீதியானுடைய சோதரம் இது கிதியோன் காரணம் அல்ல, கிதியோனுடைய குடும்பத்தாரும் காரணம் அல்ல. இது எதுக்கு காரணம் அப்படின்னா, தேசங்கள் பாழாய் போகணும், தேசங்கள் யாவை விட்டு விலகின. இந்த நாளில் சில நேரம் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்தாரினால் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆனாலும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் ஆசீர்வதித்தே நிறைவேற்றுவார். ஆசீர்வாத தந்தை நிறைவேற்றுவார். எனவே ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்னு சொன்னார். ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்னு சொன்னார். ஆனால் ஆபிரகாமை பார்க்கும்போது ஒரு பிள்ளை கூட இல்லை. ஒரு பிள்ளையே இல்லாத ஆள்கிட்ட போய் நீ பல ஜாதிகள் உன் மூலமாய் பிறப்பார்கள், பல தேசங்கள் உனக்குள்ள இருந்து வெளிப்படும், நீ பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாயின்னு சொல்லும் பொழுது நம்ப முடியாத சூழ்நிலை. ஆனால் ஆபிரகாம் நம்பினார், பொறுமையோடு இருந்தார். 25 ஆண்டுகள், நம்மள அவ்வளவு காத்திருக்க சொல்லல, 25 ஆண்டுகள் குழந்தைக்கு காத்திருந்தார். ஆனால் ஒரு பெரிய தேசம் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் நமக்கு கண்ணுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறது. இப்போ உங்களை என்னையும் 25 ஆண்டுகள்லாம் காத்திருக்க சொல்லல, ஒரு சில நேரம் வெயிட்டிங் பீரியட் வச்சிருக்க. ஆமாம், வெயிட்டிங் பீரியட் வச்சிருக்காரு. அந்த காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்த அவரால் முடியும், நம்மை ஆசீர்வதிக்க அவராலே முடியும். விசுவாசம் குறைகிறது, நம்பிக்கை குறைகிறது. எனவே நாம் மறுபடியும் சிந்திக்க வேண்டும். நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் மகிமை காண முடியும். எனவே அவர் நம்மை விட்டு விலகவில்லை, நம்மை கைவிடுவதில்லை. அதான் பவுல் சொல்றார், எபிரேயருடைய ஆசிரியர் பவுல் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதுல வாசிக்கிறேன். அதுல எபிரேயர் 13:6 சொல்லும்போது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, சூழ்நிலை எனக்கு என்ன செய்யும் என்று சொல்லலாமே. மனுஷனுடைய தேவையில்லாத பயம், மனுஷரை பற்றி தேவையில்லாத பயம், மனுஷன் மூலமா ஏற்படக்கூடிய பயம். இப்ப கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர்னா உதவி செய்யக்கூடியவர், எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர். இப்ப கர்த்தருக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாம். நீங்க சொல்லலாமே, உங்களை பார்த்து சொல்ற, நீங்க சொல்லலாமே, நீங்க அறிக்கை செய்யலாமே, கர்த்தர் கூட இருக்கிறார் என்று நீங்கள் பேசலாமே. அதுதான் அதுக்கு அர்த்தம். நீங்க சொல்லலாமே, வாயை திறந்து புலம்புறதுக்கு பதிலாக, போராட்டத்தை பேசுவதற்கு பதிலாக, இப்போ கர்த்தர் என் கூட இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நம்ம சொல்ல தேவன் விரும்புகிறார். சூப்பர்ல, நம்ம சொல்ல வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். எனவே அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. ஆலோசனை சொல்லக்கூடியவர், உலகம் சொல்ல முடியாத ஆலோசனை. ஆமா, நமக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் வச்சிருப்பாரு, அவருடைய தாட்டை கேட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த காரியத்தில் தீப்பொறி உண்டாகிரும், அந்த காரியத்தில் ஒரு ஃபயர் உண்டாகிரும், கர்த்தர் எலும்ப செஞ்சிருவாரு. இப்ப பார்க்கும்பொழுது கூட இருக்கிறார், நம்ம விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். பயங்கரமான காரியத்தை இன்றைக்கு அவரால் செய்ய முடியும். சயின்ஸுக்கு மேலே அற்புதத்தை செய்ய முடியும். நான் சூழ்நிலையை பார்த்து என்னுடைய வரவு செலவுகளை பார்த்து நான் ஒரு கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கணக்கின்படி அற்புதத்தை நான் எதிர்பார்த்தேன் என்றால் பார்க்க முடியாது. அவர் அறிவியலுக்கு மேலாக, சயின்ஸுக்கு மேலாக அவருடைய வார்த்தை நிச்சயமாக என்னை வாழ வைக்கும். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் என் மனசுக்கு ஒளியாக இருந்தது, ஜீவனாக இருந்தது. இப்போ அந்த வார்த்தை என்னை நிச்சயம் வாழ வைக்கும். இப்போ கர்த்தர் சொல்றாரு, மார்த்தாளை பார்த்து நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் மகிமையை காண முடியும். லாசரு இப்போது உயிர் தெழுவான்னு சொன்னார். ஆனால் மார்த்தாலும் மரியாலும் மாறி அதே காரியத்தை பேசிக்கொண்டு எதை பேசுறாங்க அப்படின்னா, கடைசி நாட்களில் உயிர் தெழுவான். ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே வருது. அந்த நாட்களில் எல்லாரும் பாவம் செய்தவர்கள், பாவம் செய்யாத எல்லாரும் உயிரடைவார்கள் சொல்லி அதை பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் கரண்ட் ரிப்போர்ட்டை பேசிட்டு இருக்காரு. இப்போ என்ன நடக்க போகுது? லாசரு உயிரடைய போகிறார், லாசரு எழுப்ப போகிறார் என்று இப்போ காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் கடைசி காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் எல்லாம் அவன் செயல் சொல்றான். எல்லாம் அவன் செயல் அல்ல, எல்லாம் அவன் செயல், ஆண்டவன் செயல் சொல்றான். ஆண்டவர் செயலாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய செயல்களும் ஆண்டவருடைய செயல்களும் மிங்கிள் ஆகும்போது அது ஒரே செயலாக மாறுகிறது. நான் செய்யக்கூடிய காரியம், அவர் செய்யக்கூடிய காரியம், ரெண்டு செயலும் ஒரே செயலாக மாறும் பொழுது அந்த இடத்துல வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் நிறைவேறுகிறது.
இப்போ சொல்லும் பொழுது ஆமாம் லாசருவே வெளியே வாடினாரு. வெளியே வரும்பொழுது லாசரு உயிருள்ள லாசருவாக சகோதரிகள்கிட்ட ஒப்படைத்தார், யூதர்கள்ட்ட ஒப்படைத்தார். இந்த நாளில் நான் அவரை விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள், மேற்படிப்பு காரியங்கள், திருமண காரியங்கள், மருத்துவ காரியங்கள், எல்லா காரியங்களையும் நீங்கள் அவரிடத்தில் விசாரிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் முகம் பிரகாசம் அடையும், உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பைபிள் சொல்லுது. நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இப்போ உயிருள்ள லாசருவை தன்னுடைய சகோதரிகிட்ட ஒப்படைக்கிறார், தன்னுடைய சீசர்கிட்ட ஒப்படைக்கிறார். உயிருள்ள லாசருவாய் இந்த நாளில் உங்களுடைய மரித்து போன காரியம் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் உயிரிழம் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எதெல்லாம் மரித்து போயிடுச்சு, அவ்வளோதான், நீ எழுந்திருக்க வாய்ப்பு இல்லை, எழுந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லி நீங்கள் எதை சொன்னாலும் கர்த்தரால் கூடும், அவரால் எல்லாம் கூடும். இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 5வது வசனம். ஆமாம், நம்ம உண்டாவதற்கு முன்பாகவே நமக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அந்த பிளான் படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம், உங்களால் என்னால் சில நேரம் அந்த பிளான் திட்டம் தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கென்று ஏற்கனவே ஒரு தெய்வீக திட்டம், தெய்வீக காரியத்தை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமாம், யாரையும் ஆண்டவர் போர்ஸ் பண்ணி தன்னை தெரிந்து கொள்ள வைக்க விரும்பவில்லை. அவர் எல்லாரும் நம்ம சுய விருப்பத்தின்படி ஆண்டவரை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாரும் இப்போ ரட்சிக்கப்படணும் முடிவு எடுத்துட்டாருன்னா, எல்லாரும் ரோபோட் மாதிரி கீழ்ப்படின்னு நினச்சிட்டாருன்னா இப்போ எல்லாரும் இந்த பூமி முழுவதும் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் சுயமாய் அன்போடு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் தான் அவர் விரும்புகிறார். இல்லைன்னா அதிகாரத்தின்படி ரட்சிக்கப்பட வைக்கணும் அவரால் ஒரு நிமிஷம் செஞ்சிட முடியும். அப்படி செய்ய விரும்பவில்லை. அப்படி செய்யக்கூடிய ஒரு இறைவனாக இருக்க முடியாது, தேவனாக இருக்க முடியாது. அன்போடு நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தான் தேவன் விரும்புகிறார். இப்போ சொல்லும் பொழுது உங்களுக்கு திட்டம் ஏற்கனவே தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமாம், அந்த திட்டம் நிறைவேற விடாதபடி தான் பல நேரம் அசுத்த வல்லமைகள், இருளின் அதிகாரங்கள், மரணத்தின் ஆவியில் போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் முடிவு நித்திய ஜீவன், முடிவு ஆசீர்வாதம், முடிவு ஜெயம். அது வாசிக்கிறேன். அதை வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 வாசிக்கும் பொழுது பவுல் தீமோத்தேயுவை பார்த்து பேசுகிற, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னேற்றி நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனாயிரு. நீ சொல்லும் பொழுது ஏற்கனவே தீமோத்தேயு குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் உண்டு. ஆமாம், தீமோத்தேயு குறித்து பவுலுக்கு அப்புறம் அடுத்த அந்த ஊழியத்தை அடுத்த லெவலுக்கு தீமோத்தேயு கொண்டு போக வேண்டும். தீமோத்தேயு குறித்து ஏற்கனவே ப்ராப்பர்சி உண்டு. இந்த நாளில் உங்களை குறித்து ஏற்கனவே தேவனுடைய திட்டம் உண்டு. அந்த திட்டத்துக்கு நேராகத்தான் இப்போ நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். அதனால தான் சில பேரை கடினமாய் விட்டு பிரிந்தாக வேண்டும், சில பேரை உங்களோடு செட்டாக சேர்த்தாக வேண்டும், சிலரோடு நீங்கள் சென்று ஆக வேண்டும். ஏன்னா உங்களை குறித்தான தெய்வீக திட்டம் தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் சில காரியத்தை நல்ல போராட்டத்தை போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே உங்களை குறித்தான ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசனமான காரியத்தை கத்த வைத்திருக்கிறார். எனவே உனக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, உனக்கு போதித்து உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு சொல்லவில்லையா? இப்போ 5வது காரியம் என்ன சொல்றாருன்னா, நமக்கு உண்டான ஒரு ப்ராப்பர்சி இருக்கிறது, நமக்கு உண்டான தெய்வீக திட்டம் இருக்கிறது. நமக்கு தேவன் நம்ம குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காரு, ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளானை சொதப்புறதுக்கு தான் பிசாசு போராடி கொண்டே இருக்கிறான். இப்போ நம்ம கவனமாக இருக்கும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடும் பொழுது நம் ஓட்டத்தை நிச்சயமாய் முடிக்க முடியும். இப்போ பவுலுடைய ஊழியத்தை, ஐரோப்பா முழுவதும் பரவின ஊழியத்தை அடுத்த ஒரு தலைவர் தீமோத்தேயு தான் கொண்டு போக முடியும். ஸ்தோத்திரம், அந்த ஒலிம்பிக்கில் போவாங்கல்ல, ஒலிம்பிக்கில் அந்த ஜோதியை கொண்டு போய் கொண்டிருப்பார்கள். அந்த தீபத்தை அடுத்து இன்னொரு கொடுக்கும்போது அந்த இன்னொரு நாட்டு வீரர்கள் வாங்கி அந்த நாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி அடுத்த அப்டேட்டுக்கு தீமோத்தேயு கொண்டு வர வேண்டும். தீமோத்தேயுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது, தீமோத்தேயுக்குள்ளாக ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த நாளில் அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் தீமோத்தேயுவை போல உங்களை பார்க்கிறார். நீங்கள் அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகிறார். ஆமாம், அடுத்த லெவலுக்கு நீங்கள் அதை கொண்டு போக வேண்டும். உங்கள் கையில் பொறுப்பு கொடுக்குறார். இப்போ சொல்லும் பொழுது ஒரு தீர்க்கதரிசனமான காரியம் இருக்குது. ஆமாம், என்னை குறித்து ஒரு பெரிய தீர்க்கதரிசனமான திட்டம் இருக்கிறது. என்னை குறித்து பிதாவின் பார்வையில் ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு நம்ம யோசிச்சாவே போதும். சூழ்நிலையை பார்த்து பயப்படுவதில்லை, சூழ்நிலையில் நம்மை ஒடுக்குவதில்லை, நாம் வேறொரு ஆவிக்கு இடம் கொடுக்குவதில்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5 சொல்லும் பொழுது, எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 சொல்லும் பொழுது தான் எரேமியா சொல்லும் பொழுது, தாயின் வயிற்றிலே அவன் கரு உருவாருக்கு முன்னாகவே எரேமியா தெரிந்து கொண்டார். சூப்பர்ல, கரு உண்டாகலை, கருவே ஃபார்ம் ஆகலை. கரு உண்டாவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, சாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக மாற்றார். பரிசுத்த
ஜாதிகளுக்கு பரிசுத்த தீர்க்கதரிசியாக யாரை மாற்ற? எரேமியா மாத்துறார். இந்த இடத்துல ஜாதிகளுக்குன்னா எரேமியா பல தேசங்களுக்கு தீர்க்கதரிசி சொன்னவர். ஏசாயாக்கு அப்புறம் எரேமியா பல தேசங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை கூறினவர். எனவே ஆண்டவர் கரு உருவாவதற்கு முன்பே தாயின் வயிற்றில் தெரிந்து கொள்றாரு. இப்போ 3 மாதம் கரு உண்டாகலை, 2 மாதம் கரு உண்டாகலை, கரு உண்டாவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொள்றாருன்னா, ஜாதிகளுக்கு ப்ராப்பர்ட்டி திரு சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு தெரு முக்கிலிருந்து ஒரு ஆள் சொல்லக்கூடிய காரியம் அல்ல. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு கூட்டத்துக்கு போய் சொல்லக்கூடிய ஆள் அல்ல. தேசங்களுக்கே யார் சொல்ல வேணும்னா எரேமியா சொல்ல வேண்டும். இப்போ ஒவ்வொரு தேசங்களை பார்த்து தேசத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எப்போ அபிஷேகம் பண்றாருன்னா, தாயின் வயிற்றில் இருக்கும்போது அபிஷேகம் பண்ணிட்டார். நல்லா இருக்குல்ல? இப்போ தனிப்பட்ட ஒழுக்கத்தினாலேயோ ஏதோ திறமையினாலேயோ ஏதோ காரியத்தினாலேயோ எரேமியா தீர்க்கதரிசன வரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. தாயின் கருவில் இருக்கும் போதே பெற்றுக்கொண்டார். இந்த நாளில் நம்மளை காட்டிலும் புனிதர்கள் பரிசுத்தவான்கள் தேசத்தில் உண்டு. கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டாருன்னா அவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அவ்வளோதான். ஆமாம், எத்தனையோ பேருக்கு இயேசு பற்றி சொல்கிறோம், எத்தனையோ பேர் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனையோ பேருக்கு இயேசு காட்சி கொடுத்தும் அவர்கள் இயேசுவை நம்பவில்லை. எத்தனையோ பேருக்கு தேவன் தன்னை உயிருள்ளவராக காண்பித்தார், ஆனாலும் அப்போஸ்தலரை தவிர அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தேவன் யாரை இழுத்துக் கொள்ளுகிறாரோ, யாருக்கு ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசனமான காரியம் உரைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அவ்வளவுதான். இல்லைன்னா என்னைக்கோ நம் தேசம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். இப்பொழுது தெரிந்து கொள்ளப்படுகிறது, தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் எல்லாருக்கும் இயேசுவை அறிவிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். ஆனால் ஏற்கனவே அவர்களுக்கு தேவன் தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ள திட்டத்தின்படி தான் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் தேவன் நம் குடும்பத்தையும் தெரிந்து கொள்வாராக, தேசத்தையும் தெரிந்து கொள்வாராக. இதை சொல்லும்பொழுது ஜாதிகளுக்கு தெரிந்து கொண்டார். ஆமாம், அதனால தான் பல ஸ்டிக்கல்ஸ், பல போராட்டங்கள் வருகிறது. இப்போ தீமோத்தேயு சொல்லும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடு. ஆமாம், போராட்டம் என்பது பாவம் செய்யக்கூடிய காரியத்தில் வரக்கூடிய போராட்டம் அல்ல. ஆமாம், யாரையும் அடிச்சிட்டேன் ஏதோ காரியம் அப்படி அதுக்குரிய போராட்டம் அல்ல. இந்த போராட்டம் என்பது ஊழியத்தை செய்வதனால, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதனால டயர்டு இல்லாமல் ஓடுறான் பாருங்க. இதைத்தான் நல்ல போராட்டம் சொல்லுது. இப்போ நல்ல போராட்டம் போராடு. ஏன்னா ஏற்கனவே உன்னை குறித்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது. எனவே நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை கைவிடுவதில்லை. முடிக்க விரும்புகிறேன். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அதை தெரிந்து கொள்ள எப்பயுமே அவர் என் கூட இருக்கிற அந்த அறிவு ஞானம் உண்டாக வேண்டும். 2வது, என்னை போதிப்பார், நான் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுவார். 3வது, அவர் என்னோடு கூட இருக்கிறார் சார். ஆமாம், அவர் எனக்கு ஒரு பயங்கரமான அற்புதத்தை இப்போயும் செய்ய முடியும், அந்த ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் அவரை திரும்பி பார்ப்பது, நான் உனக்கு சொல்லவில்லையா, அதை யோசிக்கும் போது நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். நான் விசுவாசிக்கும் போது என் வாழ்க்கையில் மகிமை வரும். நான் விசுவாசிக்கும் போது என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நான் விசுவாசிக்கும் போது என் ஊழியத்தின் எல்லை விரிவாகும், நான் என் குடும்பத்தின் எல்லை விரிவாகும். அதுக்கப்புறம் ஊழியத்தின் மேலே மகிமை உண்டாகும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தீர்க்கதரிசனம் உண்டு. இந்த தீர்க்கதரிசனத்தை நான் தேவையில்லாத நபரோடு சேர்ந்து நான் அதை இழந்து போவதில்லை. என்னுடைய சேர்க்கை சரியாக வேண்டும். என் சேர்க்கை சரியாக இருந்தால் தான் அந்த வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்ற முடியும். ஆமாம், சமீபத்தில் ஒரு பெரிய வெளிப்பாடு பெற்றுக்கொண்டேன். என்னென்னா, ஜெபம் அவசியம், வேத வாசிப்பு அவசியம், ஜெபம் அவசியம், வேத வாசிப்பு அவசியம், ஆண்டோடு நடக்க வேண்டிய காரியங்கள் அவசியம், எல்லாம் அவசியம்தான். ஆனால் நம்முடைய கேரக்டரை மாற்றுறது எதுனா சில சேர்க்கை. ஆமாம், அதுலேயும் கவனமாக இருக்க வேண்டும். அது பரிசுத்தவான்களாக இருக்கலாம், ஆமாம், ஊழியக்காரங்கிற போர்வையில் இருக்கலாம், அல்லது விசுவாசிகள்ங்கிற போர்வையில் இருக்கலாம். ஆனால் நம்முடைய சேர்க்கைகள் சரியாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்காக சேர்க்கைகள் சரியாக இருந்தால் தான் ஆண்டவருக்கு அப்டேட் ஆக முடியும். வாக்கு தத்தங்கள் வசனங்கள் இருந்தாலும் வார்த்தைகள் இருந்தாலும் என்னுடைய காரியங்கள், அதை நீயோ தேவனுடைய மனுஷனே நல் மனசாட்சி நடந்து கொள்ளும் போட்டு பின்னாடி அதை வாசிக்கும் போது நல் மனசாட்சி அதை சேதப்படுத்துறாங்க. 1 தீமோத்தேயு 1:19 வாசிக்கும் போது இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அந்த ஃபெய்த் கப்பல், பரலோகத்து போக வேண்டிய கப்பல், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டிய கப்பல், இப்போ எதுன்னு அது கெட்டு போகுது. அதை சொல்லும்பொழுது இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானத்தில் ஒப்பு கொடுத்தேன் பவுல் சொல்றார். இப்போ நம்முடைய அப்டேட்டு சரியாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம அடுத்த லெவலுக்கு ஆண்டவரோடு இணைக்கப்படணும் அப்படின்னா, நம்முடைய சேர்க்கைகள் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். நம்முடைய சேர்க்கைகள் நம்மை காட்டிலும் விசுவாசம் உள்ளவர்களோடு பழக வேண்டும். நம்மை காட்டிலும் அவங்களுக்குள்ள நல்ல கேரக்டர் இருக்கணும். அவன் குற்றப்படுத்தாதவனாக, அடுத்த ஊழியர்களை, அடுத்த விசுவாசிகளை, அடுத்த நபர்களை குறை சொல்லாத, குற்றப்படுத்தாதவனாக இருக்க வேண்டும். நியாயம் தீர்க்காதவனாக இருக்க வேண்டும். ஆமாம், தேவையற்ற வார்த்தைகளை வசங்களை பேசாதவனாக இருக்க வேண்டும். பரிசுத்தவனாக இருக்க வேண்டும். எந்த பாவத்தை செய்யாதவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனை தான் நமக்கு மேலே ஒரு லீடராக வைக்க முடியும். அப்படிப்பட்டவரோடு நம்ம இணைந்து வாழ முடியும். அப்படிப்பட்டவர் நம்ம இருக்க வேண்டிய ஏரியாவில் கிடைக்கலன்னா விட்டுறணும். நம்ம தனித்து இருக்க வேண்டும். ஆமாம், நான் இருக்கக்கூடிய இடத்துல, ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல
நான் வசிக்கக்கூடிய இடத்துல அல்லது நான் போகக்கூடிய அந்த கிராமத்தில் அப்படிப்பட்டவர் இல்லை பிரதர் அப்படின்னா, நீங்கள் தனிமையாக இருந்த தேவனோடு உங்களுடைய சேர்க்கை தேவனோடு இருப்பது நல்லது, அது சால சிறந்தது. இப்போ பார்க்கும்போது உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உங்கள் மேலே தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் நிறைவேற நீங்கள் ஒப்பு கொடுங்க. அந்த 5 வசனத்தை அப்படியே தியானிங்க. 5 வசனம் நிச்சயமாக உங்களை நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை பாதுகாக்கும். கர்த்தர் இந்த நாளில் உங்களோட கூட இருப்பாராக.